ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம மாறலாம், ஆனால் நம்ம தேவன் மாற மாட்டார். ஆமென். நம்ம ஃப்ரெண்ட்ஸு மாறலாம், ஆனால் நம்ம தேவன் மாற மாட்டார். நம்ம ரிலேஷன்ஸ் மாறலாம், ஆனால் நம்ம தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, சொன்ன வாக்கை என் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்வாராம்? பெரியவன் ஆக்குவாராம். ஒரு கார்பெண்டர் வந்து இருந்தாராம் பாருங்க. நல்லா அந்த வுட் ஒர்க்கு, கட்டையிலே அந்த வீடு செய்கிறது, இந்த கதவு ஜன்னல் இது செய்கிற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு எஜமானனுக்கு கீழே இருந்தாராம் பாருங்க. அவர் ரொம்ப பெஸ்ட்டாக செய்வாராம். வீடு எல்லாமே செய்து ரொம்ப பெஸ்ட்டாக செய்வாராம். அவர் பல வருஷங்களாக வந்து அந்த எஜமானனுக்கு கீழே அவர் வந்து வேலை பார்த்து கொண்டு இருந்தாராம் பாருங்க. நல்லா ரொம்ப அவருக்குனே தனி ஃபேன்ஸே இருந்துச்சான் அந்த ஊரில். அவர் வந்து வடிவமைச்சாருன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக கட்டையிலே வீடு கட்டுவாங்க. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டில் தான் இருக்கும். ஸோ இவர் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்காரு சம்பளத்துக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அவரால் வேலை பார்க்க முடியலையாம் பாருங்கள். ஆனால் உண்மையும் உத்தமமாக அந்த எஜமானனுக்கு இவர் இருந்திருக்காரு. நல்லா வேலை செஞ்சு உண்மையாக அவருக்கு எஜமானனுக்கு எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நீட்டாக இருந்திருக்காரு. உடனே அவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க வீட்டில், இத்தனை வருஷமாக நீங்கள் அந்த எஜமானனுக்கு பாடுபட்டது போதும், இப்போ உங்கள் ஹெல்த்து வந்து இப்போது சரியில்லை, நீங்கள் உடனே அவர்கிட்ட சொல்லிவிட்டு வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னாராம் பாருங்கள். உடனே இவர் போய் எஜமான்கிட்ட போய் இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன், என்ன ஏஜ் காரணமாக என்னால் வேலை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு சொன்னோடனே, உடனே அந்த எஜமானன் என்ன சொன்னாராம், நீங்கள் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணீங்க, ஆனால் இன்னும் கடைசியாக ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு போங்க எனக்காண்டி அப்படின்னாராமா. இவருக்கு வந்து உடம்பே முடியல, ரொம்ப வீக்காக இருக்கார், வயசாயிருச்சு, கண்டினியூஸாக வேலை செய்ய முடியல. இருந்தாலும் அவர் சொன்னதுக்காண்டி என்ன பண்ணார், கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு, என்னடா இவ்வளோ பலவீனமாக நம்ம போய் கேட்குறோமே, இப்போ கூட விட மாட்டார் இந்த எஜமான் நம்மளை அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு அந்த வீடை கஷ்டப்பட்டு செஞ்சாராம். செஞ்சு முடிச்சுட்டு, சார் இந்தாங்க சார், கடைசியாக நீங்கள் எனக்காண்டி நீங்கள் செய்ய சொன்ன வீடு வந்து முடிச்சாச்சு, சாவியை பிடிங்க அப்படின்ட்டு கொடுக்கும்போது என்ன சொன்னாராம், சாவியை வாங்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டாராம். இந்த வீடு நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதுக்கு நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக, இது நீயே வச்சுக்கொண்டு கொடுத்தாராம். ஆமேன். இதில் என்ன அப்படின்னா, இந்த கார்பெண்டர் இருக்கார் பாருங்க, அவருக்கு என்னடா இவர் கடைசி நேரத்தில் வந்து என்னை வந்து வீடை கட்ட சொல்கிறாரு, இப்போ கூட என்னை விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை ரொம்ப மட்டமாக பண்ணாராம். ஒரு பொருளும் ஒரு யூஸ்லெஸ் பொருளாக வச்சு சரியாக வந்து அட்டாச் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ மட்டமாக கட்டணுமோ அவ்வளோ தரமற்றதாக அந்த பில்டிங்கை கட்டிட்டு கடைசியில் வேலையை விட்டு போகிறோமே நம்ம, இது எதுக்குடா அவர் போய் இப்படி கட்டணும், நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு சாவி கொடுக்கும்போது அந்த வீடு யாருக்கே வந்துச்சான், அவருக்கே வந்துருச்சான். ஆமேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சத்துலேயும் கடைசி நேரத்தில் கூட அவர் உண்மையாக இருந்திருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் கூட நம்ம நேர்மையாக இருந்தோம்னா பெரிய காரியங்களில் வெற்றியை தருவார். அதனால தான் கொஞ்சத்திலேயே உண்மையாக இருந்தால் கூட போதும். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தனா அநேகத்தில் பெரியவன் ஆக்குவார். நீ அநேகத்தில் பெரியவன் ஆயிட்டேன்னா நீ எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்ப. ஆமேன். அதுதான் தேவனுடைய ரூல்ஸ் பாருங்கள். அப்படி தான் தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்வார். ஆனால் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக முதல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். இன்றைய நாளில் கூட செய்திக்கு நேராக போகலாம். இன்றைய நாளில் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆமேன். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருக்கோம். எதனால நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், எதனால வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாரும் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போகிறாங்க அதனால் நானும் போகிறேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இல்லை நம்மளே உணர்ச்சியாக தேவ பக்தியோடு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு நம்ம கடந்து போவோம். பட் இது எல்லாம் ஓகே தான். பட் உண்மையான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம், நம்ம எதுக்காண்டி சர்ச்சுக்கு போகிறோம், நாம் யார், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். யாராச்சும் ஒரு ஆள் சொல்கிறீங்களா நம்ம யாருன்ட்டு? நம்ம யாருங்க? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார்? சும்மா ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார்? நம்ம அவருக்கு யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்னா ஆண்டவரை வந்து நம்ம எப்படி அணுகுறோம்? கடவுளாக பார்க்குறோமா, இல்லை நம்ம அப்பாவாக பார்க்குறோமா? அப்பாவாக பார்க்கணும். ஆமேன். சுஜி கரெக்டாக சொல்லுச்சு.
அவர் கடவுள் தான். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு தகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. தகப்பன், அவர் அன்புள்ள தகப்பன், அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் உங்களை மன்னிக்கிற தகப்பன். ஆமேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம அறிந்திருந்தா நம்ம பாருங்க எல்லா விஷயத்திலும் நம்ம வெற்றியை நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லகுவாக இருக்கும். நம்ம தோல்வியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் உலகத்தாரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், இந்த மாதிரி ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி, இந்த மாதிரி நீ இலவசமாக இப்போ அவர் கிருபையை கொடுக்குறாரு பாருங்க. நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ ஏற்றுக்கொண்டா போதும், நான் இலவசம் உனக்காண்டி சிலுவையில் அடிபட்டு அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஸோ நம்ம எப்போ கடவுளை அணுகும் போதும் நம்ம அவர் கடவுள் தான், ஆனால் அதுக்கு மேலே ஒரு பட்டத்தை, ஒரு உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் புத்திர ஸ்வீகாரம், அதுதான் ஒரு பிள்ளை என்ற ஒரு தகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் என்று தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தை, இந்த சூழ்நிலைகளை, நம்மளுக்கு நேர்மாறாக நம்மளுக்கு விரோதமாக வருகின்ற காரியங்களை எப்படி நாம் அணுக வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். நம்ம அதே தேவன் என்ன சொல்லுகின்றாரோ அதை நம் வாழ்க்கையில் நடப்பித்து போனால் வெற்றி நிச்சயமாக இருக்கு. ஆமேன். ஏதோ ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சாரு, நீ எப்படியோ இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போங்கடா, நல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அப்படி என்று தேவன் சொல்லவே இல்லை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு படைக்கும் போதே, சரி ஆதியாமம் வசனம் பார்ப்போம். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது எந்த வசனம், எங்க இருக்கு? ஆதியாகமம் முதல் வசனமே என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமேன். இந்த பாருங்க, இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆகாய விரிவு, இது எல்லாம் முதல்ல பிகினிங்லேயே வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டார பாருங்க. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஆனால் வானங்கள், ஆகாய விரிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கூட எதையுமே கண்டுபிடிக்க முடியல சில விஷயங்களை. அவ்வளோ ஒரு அற்புதமாக எல்லையே இல்லையா பாருங்க, விரிவடைஞ்சிட்டே போதான். ஆகாய விரிவு பார்த்தீங்கன்னா எங்கே எண்டு இருக்குன்னா யாருக்குமே தெரியல. ஆமேன். ஏன்னா அவரோட படைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமேன். எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி முதல்ல சிருஷ்டிக்கிறார் பாருங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, இப்போது இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதில் ஒரு ஸ்டாருக்கு யாருக்காச்சும் போயிருக்காங்களா தெரியுமா? நட்சத்திரம் இருக்குது, யாராச்சும் ஸ்டாருக்கு போயிருக்காங்களா? படிச்சிருக்கீங்களா? இதுவரையும் யாரும் ஸ்டாருக்கு போனதே கிடையாது. ஆமேன். நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்டாருக்கு போகணுன்னாலே எத்தனை கிலோமீட்டர்ஸ் தெரியுமா? 39,000 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸான். பூமிக்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரமே 39,000 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கான். இந்த உலகத்திலே ஃபாஸ்ட்டாக போகிற ராக்கெட்டை வச்சு நம்ம அந்த ஸ்டாருக்கு போனால் கூட 1000 வருஷங்களுக்கு மேலே ஆகுமா. அப்படி போக வாய்ப்பு இல்லை. சொல்கிறேன், ஒரு வேளை உலகத்திலே ஃபாஸ்ட்டாக போகிற ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ராக்கெட்டை வச்சு போகணுன்னாலே கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் ஆகுமா, அது கணக்கிட முடியாதுன்றாங்க. தேவன் எவ்வளோ ஒரு அற்புதமானவர். ஆமேன். அவர் யாருங்க? நம்மளை படைத்தவர். நம்மளை படைத்த தேவன் எவ்வளோ அற்புதமாக உண்டு பண்ணியிருக்காருன்னு பாருங்க. சரி, ஓகே. இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்து வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 1 to 2 இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேன். பூமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்டு பண்ணிட்டாரு. பூமி ஒழுங்கின்மையும் ஒரு இருட்டு இருந்துச்சா பாருங்க. ஒரு 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 கரெக்டான ஒரு இதுலேயே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் படைக்கிறாரு பாருங்க வரிசையா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் 3வது வசனத்தில். 6வது வசனத்தில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், வெட்டாந்தரை காணப்படுவோம் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் எல்லாத்தையும் படைக்கிறாரு. தேவன் எல்லாத்தையும் எப்படிங்க படைக்கிறாரு? எப்படி படைக்கிறாரு ஆண்டவர்? சகல காரியத்தையும் எப்படி படைக்கிறார்? வார்த்தையினால. ஆமேன். ஆமாம். ஆவியாகிய தேவன், வார்த்தையாக இருக்கிற தேவன் என்ன பண்ணுறாருனா வார்த்தைகளினாலே வானங்களையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் உண்டு பண்ணுகிறார். ஆமேன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், ஆகாய விரிவு உண்டாயிற்று. வெட்டாந்தரை காணப்படும். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்குது. ஆமேன்.
இது எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு ஆதியாகமம் 1:26 அதை வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். நம்மலாம் யார மாதிரி இருக்கோங்க? ஆண்டவர் மாதிரி. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுக்கப்புறம் வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். ஆமென். அவர் சகல பிராணிகளையும் பூமியே கையில கொடுத்துட்டார் மனுஷனுக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? ஆளக்கடவர்கள். ஆமென். ஆளுகையை வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? மனுஷனுக்கு கொடுக்குறாரு. ஆமென். இப்போ நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். ஆனால் இந்த மனுஷன்ட்டு தான் தேவன் என்ன செய்கிறாரு? ஆளுகையை கொடுக்குறாரு. ஆமென். அந்த ஆளுகை நம்மள்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற அறிவு நம்மளுக்கு இருக்கணும் பாருங்க. ஆமென். அந்த அறிவு இருந்தால் தான் நம்ம வந்து சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படின்னா நம்ம யாருமா இருக்கோம்? தேவன மாதிரியே இருக்கோம். ஆமென். பாருங்க, நம்ம சகல ஆளக்கடவர்கள் அப்படின்னா எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்குறாரு. எல்லா அத்தாரிட்டியும் எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் எப்படி வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டாரு. உண்டு பண்ணிட்டு நம்மளையும் படைச்சு நீ வார்த்தையினாலே இந்த உலகத்தில் சர்வை பண்ணு அப்படின்றாரு. ஆமென். வார்த்தையை தான் சொல்கிறாரு. உரிமையாக வார்த்தையினாலே சகல காரியத்தையும் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம பிசாசோட உண்மையான ஒரு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொரு நோக்கம், நம்மளை வந்து வேலைக்காரனாக தான் காண்பிக்கிறான் கடவுளுக்கு. புரியுதா? தேவனை நமக்கு தந்தையாக காமிக்கிறது இல்லை. அவர் தந்தை கடவுள் தான் நம்மளுக்கு. ஆனால் எப்போ அந்த தந்தை என்ற அந்த அத்தாரிட்டியை கட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக வேலைக்காரனாக மாறிடுவோம். உரிமையாக தகப்பன்ற ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி போவோம்? ஒரு உரிமையாக தகப்பன் அப்படின்ற உறவோடு போவோம். ஆனால் அந்த ஆளுகை, அந்த வார்த்தை தான் பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் பாருங்கள் வேதத்தில். பின்பு தேவன் நமது செயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் கடைசிப்பட்டு ஆளக்கடவர்கள் என்றார். அப்புறம் ஆதியாகமம் 1:28 வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தினா சகலத்துக்கும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆமென். சகலத்துக்கும் எதுனாலும் சரி உங்களுக்கு கீழே தான் இருக்குன்ற அறிவு உங்களுக்கு முதல்ல வரணும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கஷ்டமானது தான். அது யாராலையும் மாற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் தான். நம்ம பூமியில் உள்ள மாம்சத்துக்கு உள்ள அறிவுக்கு அந்த காரியத்தை வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியாது தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம பிரச்சனைகளை இந்த மாம்சத்தின்படி நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஆவியின்படி யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்த வேண்டும். நீங்கள் கீழ்ப்படுத்துகின்ற ஒரு புத்திர சுவீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்ற அறிவு வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஆமே. சகலத்தையும் நம்ம கீழ்ப்படுத்த தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமே. நம்மளை என்ன சொல்லியிருக்காரு? சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு நம்ம சுவிட்சமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று தான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஆமேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம பிசாசினால் என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படுத்தப்படக்கூடாது. ஆளக்கடவர்கள் என்று சொல்கிறாரு. நம்ம பிசாசினால் நம்ம ஆளப்படக்கூடாது. ஆமேன். இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்றே ஆளணும், இல்லைன்னா பிசாசு நம்மளை ஆண்டுருவான். பிசாசால் ஆளப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல்வி, பயம், பிரச்சனைகள் இது எல்லாம் ஈஸியாக வந்துடும் பாருங்க. ஸோ அவனோட நோக்கம் என்னன்னா, இந்த ஆளக்கடவர்கள்ன்ற வார்த்தையை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்து போடுறது தான். ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதுதான் பிளேயர்ஸ் கேட்பாங்க. ஒரு ஆஃபீஸே இருக்குது, ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனி. அதுக்கு வந்து ஜாபுக்காண்டி போகிறீங்க, ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு.
பட் ஆஃபர் லெட்டரில் நீங்கள் என்ன டிசைனேஷனாக போய் சேர போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அது மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன டிசைனேஷன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாதான், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிஞ்சாதான் அந்த வேலைக்கு ஏற்ப நீங்கள் வேலை செய்ய முடியும், அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஸோ பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த டிசைனேஷன் நம்மளோட உண்மையான உள்நோக்கம், நம்மளோட உண்மையான அழைப்பு என்னன்றதை நம்ம மைண்டை விட்டு எடுத்து போகிறது தான் அந்த பிசாசோட ஆளுகை. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை விட்டுட்டு வேதத்தை வாசிக்காமல் செல்லை நோண்டிகிட்டே இருக்கோம். உலகத்தில் மாறி போகிறதுக்கு, அவனுடைய ஆளுகையில் நம்ம போகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஈஸியாக அவனோட ஆளுகையில் போயிடுவான். பட் நம்மளோட ஆளுகையை நம்ம ஆளுகையை வச்சு அவனை மேற்கொள்ளணும். அதுதான் உலகம். ஆமென். சகல அதிகாரத்தையும் கீழ்ப்படுத்த தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். சகல பிசாசின் தந்திரங்களையும் உங்களால் முறியடிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஆமென். அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் மைண்டில் உள்ள சிந்தனையை நீங்கள் மாற்றாட்டினா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவே முடியாது. ஆண்டவரே பக்கத்தில் இருந்தால் கூட உங்கள் மைண்டில் மறுரூபம், உங்கள் மைண்டில் ஒரு தெளிவு உண்டாகவில்லை என்றால் ஆண்டவரே இருந்தால் கூட அற்புதங்கள் நடக்கவே நடக்காது. ஆமென். அப்போது இந்த நாலேஜ், இந்த அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு சுவிட்சமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இந்த கம்பெனி கதையை சொன்னேன்ல, ஸோ அந்த கம்பெனியில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. பியூன் இருக்குது, கிளர்க்கு இருக்காங்க, அட்மின் இருக்காங்க. அட்மின் கேத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கம்பெனியோட ஓனராக தான் நம்மளை வச்சுருக்காரு. ஆமென். உலகத்தையே படைச்சிட்டு மெயின் பொசிஷன் என்ன இருக்கோ அதை கொடுத்துறாரு. ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நீ என்ன சொல்கிறியோ அதை தான் அந்த கம்பெனியே கேட்கணும். ஆமென். அப்படி தான் நம்மளை ஆண்டவர் அழைத்து, அப்படி தான் உண்டு பண்ணி, அப்படி தான் ஊழியம் செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பயந்து போய் உட்காந்து, சோர்ந்து போய் உட்காந்து, ஆண்டவர் கிறிஸ்தவனாலே ஒரு பாடு தான், கிறிஸ்தவம்னாலே ஒரு ஒரு தரித்திர வாழ்க்கை தான், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவம்னா என்ன, ஏதோ பயந்து ஓடி போய் ஒளிஞ்சு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து போகிறது கிடையாது. கிறிஸ்தவனா தலை நிமிர்ந்து தேவ நீதியோடு, அவருடைய கிருபையோடு, அவர் இரக்கங்களோடு. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆளுகை, ஆளக்கடவர்கள்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆளணும். ஆமென். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆஃபீஸில் போய் பியூனாக போகக்கூடாது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடித்து கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே உங்கள் டிசைனேஷன் என்னன்னு கொடுக்கப்பட்டு விட்டது. அதை மறக்கடிக்கிறது தான் பிசாசோட ஒர்க்கு. அப்போ இருந்து இப்போ வரையும் ஆதாம் ஏவாளை பார்த்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிடு, அவன் சொன்னதை கேட்டோன்னே அவனோட ஆளுகை வந்துருச்சு. ஆமென். அப்போ நம்ம தேவர்களாக இருக்கிறோம்னா அவரைப்படி, அவர் சாயலாகவும் அவர் மாதிரியே படிச்சிருக்காருப்பாங்க. நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ, நம்ம 2 கால் எப்படி இருக்கோ, 2 கை எப்படி இருக்கோ, தலை எப்படி இருக்கோ, அப்படி தான் ஆண்டவர் இருக்கார். ஆமென். அதன்படியே உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் விசேஷித்தவர்கள். ஆமென். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால எல்லாம் கூடும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி சொல்லும், ஹல்லேலூயா. ஆமென். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆளக்கடவர்கள்ன்றது எதை வச்சு நம்ம ஆள வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை வைத்து இந்த உலகத்தை நம்ம ஆள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று சொன்னால் அது நடக்கும். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மைண்டு மட்டும் இங்கே இருக்குது, ஆனால் உடம்பு இங்கே இருக்குது, கண் இங்கே பார்க்குது, கை இங்கே தூக்குது, ஆனால் உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இருக்கவங்க அலையலையா சொல்லுங்க, இல்லாதவங்க அலையலையா சொல்லுங்க. சூர்யாக்கா சொல்லிட்டாங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க. கிறிஸ்தவ ராஜ்யம் அப்படின்னா ரொம்ப இயேசு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லகுவாயிடுச்சு. ஆமென். ரொம்ப ஈஸியாக நீங்கள் நடந்து போகலாம் அவர் ராஜ்யத்தில். சில வசனங்களை பார்ப்போம். வார்த்தைகளை கொண்டு பரிசுத்தவான்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்ற காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. இந்த கோலியாத் தாவீதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கும் பிரச்சனையை நீங்கள் ஆண்டு கொள்ளுகிறீர்களா, இல்லை பிரச்சனையினால் ஆளப்படுகிறீர்களா என்ற ஒரு வார்த்தையை நான் எழுதினேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டா, நீங்கள் ஆண்டு தான் கொள்ளணும், நீ ஆளை தான் செய்யணும் அப்படின்ட்டாரு. அப்போது நம்ம ஆளை தான் செய்யணும். நம்ம தகுதி என்ன, ஆளணும். சரி பார்ப்போம். கோலியாத் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்கள்.
கோலியாத் கிட்டத்தட்ட எத்தனை அடி? 9 அடி உயரமா பாருங்க. கிட்டத்தட்ட ஆள் ரொம்ப ஹல்க் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜோனத்தன் பார்த்துருக்கானா? 9 அடி உயரம்னா 7 அடினாலே இவ்வளோ இருப்பாங்க. 9 அடினா இப்போ நம்ம சர்ச் பின்னாடி ஃப்ளெக்ஸ் மாடி இருக்கும் பார்த்தீங்களா? கரெக்டு. இது 9 அடி தானே பாஸ்டர்? இவ்வளோ ஹைட்டுங்க. இது 9 அடி ஃப்ளெக்ஸ் தான் நாங்கள் போய் அடிப்போம். இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு மனுஷன் இருக்கான், ஜைஜாண்டிக்காக இருக்கான். அவனை பார்த்தாலே இஸ்ரவேலர்களில் உள்ள முக்கியமான ஒரு வீரர்களே பார்த்து பயந்துட்டு போகிறாங்க பாருங்கள். தினம் ஒரு 40 நாள் வந்துட்டு நின்றுட்டு எவன்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிக்கு வா அப்படின்ட்டு சேலஞ்சு பண்ணுறான் பாருங்கள். அவனை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. அவன் அணிந்திருந்த வெண்கல கிரீடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈட்டி வச்சு குத்துனா கூட இப்போ உள்ள துப்பாக்கி வச்சு சுட்டா கூட ஓட்ட விழுகுதான்னு தெரில. அவ்வளோ ஒரு வெண்கல கிரீடம் வந்து அவன் போட்டிருந்தானா. போர்க்கவசம் தரித்திருந்தான். அது 5000 சேக்கல் வெண்கலமா. அது எதுனாலும் பிரேக்கே பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள கிரீடத்தை அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசம் அணிந்திருந்தான். காலில் கவசம் அணிந்திருந்தான். தோள்களில் வெண்கல கேடகம் அணிந்திருந்தானா கோலியாத்து. அவனது ஈட்டி நெசவுக்காரரின் படைமரம் போல் இருக்குமா. அவன் வச்சிருந்த ஈட்டி. கோலியாத்தின் கேடகம் சுமந்த வீரன் அவனுக்கு முன்னால் நடப்பாங்களாம். ஆமென். அவனோட கேடகத்தை கொண்டு போகிறதுக்கே அவன் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கான் பாருங்க. அவ்வளோ ஒரு ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பர்சன் அவன் காலையில் மாலையில் 40 நாள் வந்து நிற்பானா பாருங்க. எவன் என் கூட வந்து என்னைய வின் பண்ணிட்டா நீங்கள் எங்கள் ஊரையே நீங்கள் வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி நின்று ஒவ்வொரு நாளும் சேலஞ்ச் பண்ணுறான். வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:37. 1 சாமுவேல் 17:37. பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் அதான்க்கா. பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். ஆமென். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். ஆமென். தாவீது போய் சவுலை பார்த்து இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சவுலை பார்த்து பேசும்போது சவுலுமே என்ன சொல்கிறாரு, நீ சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருக்கிறார், உன்னால் எப்படி முடியும் அப்படின்றாரு. வந்து சவுலுக்கு வந்து ஒரு இது இல்லை, இவனால் எப்படி முடியும்னு சொல்லிட்டு, நீ சின்ன பையனாக இருக்க, ஆடு மேய்க்கிற, உன்னால் எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு சவுல் சொல்கிறாரு. அப்போது தாவீது என்ன சொல்கிறாரு, ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை அங்கே பேசுகிறாரு பாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமேன். இங்கே இந்த வெற்றியே எங்கே துவங்குது அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிற வார்த்தைகளினால தான் துவங்குது பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷமே சவுல் வாயில் என்ன வருது, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக, போ அப்படின்றாரு. ஆமேன். இவர் ஆளுகையில் நிறைந்து வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களும் ஆளுகையினாலே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கிருந்து தேவன் தாவீதிட்ட பேசுறார். சவுல் மூலமாக தாவீது ஜீவனுள்ள வார்த்தையை பேசினோடனே சவுல் ஜீவனுள்ள வார்த்தைகளை தாவீதிட்ட பேசுறாரு. ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. உன்னோட ஃபெய்த்தை, உன்னோட ஒரு நம்பிக்கையை நான் கனம் பண்ணுறேன்ற மாதிரி. அவ்வளோ நேரம் ஒரு தரக்குறைவாக பேசின சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோட இருப்பாராக, போ. ஆமேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. ஆமேன். இது எப்படி உண்டாயிற்று? தாவீது என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம வாழ்க்கையிலும் பாருங்களேன், ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சுருப்பார். எவ்வளோ ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் ரொம்ப மோசமாக நம்ம ஒருவேளை சாக கூட போயிருந்துருக்கலாம். ஒரு அநேகர் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி நம்மளை கொல்ல கூட வந்திருக்கலாம். எத்தனையோ ஒரு விபத்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நடந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புத விதமாக நம்ம சாட்சி சொல்லத்தக்கதான காரியங்களை கூட ஆண்டவர் பண்ணியிருக்கலாம். ஆமேன். அதெல்லாம் நம்ம வந்து மறக்கிறோம் பாருங்க. அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் மறக்கலை. ஏன்னா தாவீது எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பார் ஆண்டவரை. அதனால அவர் என்னைக்குமே மறக்க மாட்டார் பாருங்க. தாவீது சவுல்கிட்ட பார்த்து என்ன சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை பார்த்து பேசாம கடவுளை பார்த்து, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க,
கடந்த நாட்களில் ஆண்டவரே அந்த காரியத்தை எனக்கு வெற்றி சிறக்க வச்சிரு ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த காரியத்தில் என்னை வெற்றி சிறக்க வைப்பீங்க அப்படி நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு காரியங்களில் வெற்றியை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆமேன். அந்த ஆளுகை வரணும் பாருங்க. ஆளுகை வந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஜீவனுள்ள வார்த்தையை பேசினா தான் வெற்றி கிடைக்கும். உடனே என்ன சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடைய கூட இருப்பாராக, நீ போ. நீங்கள் விசுவாசமாக ஜீவனுள்ள வார்த்தையை அந்த ஆளுகை அத்தாரிட்டி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆளுகைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா என்னோட அப்பா, இப்போது நம்ம பக்தி பக்தி பக்தின்ட்டு கடவுளாக தான் பார்க்குறோம். கடவுளை தந்தையாக பார்க்கணும். ஆமேன். தந்தையாக பார்த்தா தான் அந்த உரிமை நம்மளுக்கு வரும். வேலைக்காரனுக்கும் ராஜாவோட மகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலைக்காரன் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா 10 பெர்மிஷன் வாங்கிட்டு முன்னாடியே லெட்டரை போட்டு ப்ராப்பராக தான் உள்ளே போக முடியும். ஆனால் மகன் அப்படி கிடையாது. மகன் என்ன பண்ணுவான், நேராக உள்ளே போவான், அப்பா நான் இதை எடுத்துக்கிறேன்ப்பா, அப்பா அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்வான். ஸோ அந்த உரிமை, ஆமேன், அந்த அதிகாரம் பெற்றவர்களாய் நம்ம அந்த இருக்க வேண்டும். அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் பாருங்க. பிசாசோட தந்திரம் என்னன்னா, நீ அடிமை, நீ அதிகாரம் பெற்றவன் கிடையாது. அது வந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவீங்க, அவிசுவாசமாக போவீங்க. பிரச்சனை உங்களை மேற்கொண்டு போகும். தாவீதை போல என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொன்னோன்னே அவ்வளோ நேரம் நெகட்டிவாக பேசின சவுல், நீ போப்பா, கர்த்தர் உன்னோட இருப்பார்ப்பா. இவனுக்கும் தாவீதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, கர்த்தரே பேசுகிறாருப்பா சவுல் மூலமாக நம்மளுக்கு. ஆமேன். நம்ம போயிடலாம். ஆமேன். இப்படி தான் நம்ம சூழ்நிலையை மேற்கொள்ளணும். இப்படி தான் ஆளுகை செய்யணும் ராஜாக்களாக. ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுதுங்க? புரியாமல் இருக்கா? எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நான்? இல்லை நாம் எல்லாம் அதிகாரம் பெற்றவர்கள். குலைக்கிற நாய் தான் பிசாசு, அவன் கடிக்க மாட்டான். குலைக்கிறதுக்கே பயந்துட்டேன்னா கஷ்டம்தான். ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நீ விசுவாசமாக ஜீவனுள்ள தேவனை நம்பி நீ போயிட்டேனா, அதிகாரம் பெற்றவன் என்ற உரிமையை நீ அறிந்து கொண்டாய் என்றால் உனக்கு விரோதமாக வருகின்ற காரியங்களை நீர் மேற்கொள்ள முடியும். அன்னைக்கு சொன்னேன், கப்பலில் போகும்போது புயல் வருது. இயேசு தூங்கிட்டு இருக்காப்புல. சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டாங்க. அவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, பேசுகிறாரு. ஆமேன். அவர் எந்திரிச்சு நீங்களும் தூங்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லலை. சில பேர் சொல்கிறாங்க, காற்று கடல் வரும்போது நம்ம விசுவாசமாக தூங்கிக்கிட்டு இருக்கணும் பிரதர். அப்படி கிடையாது. விசுவாசமாக தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க மாதிரி டைட்டானிக் கப்பல் போன மாதிரி நம்மளும் உள்ளே போயிடுவோம். பிரச்சனைகளை பார்த்து தூங்கக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து பேசணும். ஆமேன். பேசினாதான் ஜீவன் உண்டாகும். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் பாருங்க. வார்த்தையாகிய தேவன் வார்த்தையினாலே சகலவற்றை உண்டாக்கி, வார்த்தையினாலே வானங்களையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கி, வார்த்தையை கொண்டு ஆளுங்கள்னு தான் நம்மளை சொல்றாரு பாருங்க. நீ பேசுன்னு தான் சொல்றாரு. ஆமேன். எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை பார்த்து நீங்கள் பேசுங்க. பேசுனா கண்டிப்பாக இப்பொழுதே அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்கள். அடுத்த காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஆமென். கோலியத் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை கோலியாத் சபித்தாராம் பாருங்க. ஆமென். ஆண்டவர் பிள்ளை எப்படி போகிறேன், கோலியாத்து அணிந்திருந்த என்னென்ன அந்த வெப்பன்ஸ் அணிந்திருந்தார் என்று பார்த்தோம். தாவீது மாட்டி பார்த்தாரு, கிரீடம் இதெல்லாம் மாட்டி பார்த்து, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது யாரு, சேனைகளின் கர்த்தராகிய தேவன். பாருங்க, ஒரு பெரிய படையே இருக்கு. படைக்கு முன்னாடி பெரிய ஒரு வீரன் இருக்கான். 40 நாளாக இஸ்ரவேலர்கள்லாம் யாருமே போய் மோதலை. அப்படிப்பட்ட ஒரு வீரரை பார்த்து சண்டைக்கு எப்படி போறாரு தாவீது, இந்த வெளியே ஒரு குச்சி கிடக்கு, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தடி, அந்த தடியோட போறாரு பாருங்க. அந்த தடியோட போகிறத பார்த்து அவன் வெக்கப்பட்டான் பாருங்க. என்னடா நம்ம அவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக போயிட்டோமா, 40 நாளாக ஒருத்தன் வரல, இப்போ ஒருத்தன் வரான். அவன் எதோட வரான், கொசு அடிக்கிற பேட்டோட வரான். அப்படிதான் அந்த சிச்சுவேஷன். அவ்வளோ பெரிய ஒரு வீரனை கொசு அடிக்கிற பேட்டோட போய் நின்றா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஒரு கோலை எடுத்துகிட்டு தாவீது போகிறாரு பாருங்க.
17:45 வாசிப்போம். அதற்கு தாவீது, தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். 46 வாசிப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். தாவீதோட வார்த்தையை பாருங்க. வார்த்தையை தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ வரையும், ஸ்டார்டிங்ல இருந்து. ஆளுகை வார்த்தையினால தான் நடக்க முடியும் இந்த உலகத்துல. இப்பொழுதும் பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? அவன் முன்னாடி நின்று, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரா. முடிஞ்சு. பாசிட்டிவான வார்த்தை, ஆளுகை வந்துருச்சு. வேர்டு வந்தோடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பேசணுன்னே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுதான் உண்மை. நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அதுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு காரியங்கள் வரும் கண்டிப்பாக. ஆபிரகாம் பேர் வச்ச எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? இல்லை. நல்ல ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி காரியங்கள் தான் பாருங்கள். நம்ம எவ்வளோ சூப்பர் பேர் வச்சுருந்தாலும் சரி, வேதத்தை சூப்பராக அறிந்து கொண்டாலும் சரி, நம்ம கரெக்டான வழியில் நடக்கலை அப்படின்னா, எப்படி கையாள தெரில அப்படின்னா, அது ஆண்டவரே பக்கத்தில் இருந்தால் கூட எதுவும் நடக்காது. ஒருத்தவங்க 10 சர்ச்சு போவாங்க ஒரு மாதத்துக்கு, மாதம் ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. எங்கே போனாலும் அற்புதம் நடக்கலையே பிரதர், எங்கே போனாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இல்லையே பிரதர், எங்கே போனாலும் அதே கடன் தான் இருக்குது, எங்கே போனாலும் அதே பிரச்சனை தான் இருக்குது, எங்கே போனாலும் அதே எதிரி தான் எனக்கு இருக்கான், எங்கே போனாலும் என் பிள்ளை மேக்ஸில் தான் ஃபெயில் ஆகுது, எங்கே போனாலும் எனக்கு பிடிக்காத காரியம் தான் நடக்குது, எனக்குன்னு ஒரு சபை இல்லையே பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சபை எங்கேயுமே இருக்காது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேசுகிற வரையும் உங்களுக்குன்னு சபை எங்கேயுமே, நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போய் உட்காரலாம், கேட்கலாம், வரலாம். ஆனால் கனி கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை பாசிட்டிவாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை என்று நினைத்து ஆளுகை தன்மையோடு பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசினாதான் மறுரூபமாக்கப்படுவீர்கள். வழிகளை உண்டு பண்ண தேவன் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 8:6 வாசிப்போம். அப்புறம் இந்த கோலியாத்து பாருங்க, உற்சாகமாக பேசிட்டு சிம்பிளாக ஒரு கல் எடுத்து விடுறாப்புல, நெத்தியில் படுது பாருங்க. நெற்றியில் பட்டோடனே விழுந்து மேலே ஏறி நின்று தலையை வெட்டியாச்சு. ஆமென். பாருங்க, அந்த நெற்றியில் சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த கல்லை வச்சு அடித்தோடனே இப்படி தானே போகுது, கல் நேராக போய் இப்படி தானே படுது, இப்படி பட்டா இப்படி தான் விழுவணுமா பின்னாடி. அது அவங்க ஒரு கற்பனையில் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் இப்படி பட்டு எப்படி விழுந்தானா பாருங்க, தலை குப்புற விழுந்தானா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தேவன் பின்னாடி இருந்து அடிச்சிட்டாரா பாருங்க. அப்படியும் சில பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம் இந்த காரியம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி அடித்தோடனே இப்படி தானே விழுகணும், ஆனால் குப்புற விழுந்தோடனே தேவன் அடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு சிந்தனை தான், அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆமென். ஸோ வார்த்தையினாலே தேவன் சகல வச்சு உண்டு பண்ணினார். வார்த்தையை கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 8:6 வாசிப்போம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இது யாருக்கு சொல்றாரு? நமக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆமென். சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிறீர்களா, இல்லை சகலத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? ஒரு கொஸ்டின் நீங்களே வச்சுக்கோங்க. பிசாசை நீங்கள் கீழ்ப்படுத்துகிறீர்களா, இல்லை நீங்கள் அவனுக்கு கீழ்படுகிறீர்களா? ஆமென். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான், அவர் நம் தகப்பன் நமக்கு ஆளுகை கொடுத்துருக்கிறார்ன்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆமென். நீங்கள் அவனை ஆளுகை செய்வீங்க, சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகை செய்வீங்க. வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நெகட்டிவாக ஒரு காரியங்களும் உங்கள் லைஃப்பில் இருக்காது.
ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலையே கிடையாது. ஆமென். இருள் போ 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 அப்படின்னா போகாது. நீ வெளிச்சமாக மாறணும். வெளிச்சமாக மாறினா தான் இருள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? போகும். நீ வெளிச்சமாக மாறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவருடைய வேதத்தில் சொல்லுங்க, பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம யாரோட பிள்ளைகள், நம்முடைய டிசைனேஷன் என்ன, நம்ம ஆளுகை என்ன என்ற காரியத்தை நாம் அறியாமல் கிறிஸ்தவ ராஜ்யத்தில் பிரவேசித்தால் அநேக தோல்விகளை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆமேன். இயேசு நீ பேசுன்னு சொல்கிறாரு. கண்மலையை பார்த்து மோசையை பேசுன்னு சொல்கிறார் ஆண்டவர். கோவத்தில் என்ன பண்ணுறாரு? கண்மலையை பார்த்து அடிக்கிறாரு மாம்சத்தில். பேசணுங்க, பேசினா தான் வெற்றி உங்களுக்கு வரும். ஆமேன். இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் தம் வார்த்தையினாலே நம்மை நடத்துகிறார். என்னாகமம் 22:10-12 வாசிப்போம். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜன கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சாபமாக வராது. ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றிடுவார். அது எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, இல்லை உலகத்திலேயே பெரிய ஹை மேஜிஷியனோ இல்லை தந்திரம் உள்ளவனோ உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அதுதான் உண்மை. அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கணும் எப்பொழுதுமே. நம்ம நம்பிக்கை என்றைக்குமே ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். சின்ன காரியத்து மேலே ஒரு சில பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வசனம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சில காரியங்களை எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே போய் பொருத்தி வைப்பாங்க. எதுக்கா? வேறு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கான். அப்போது நம்பிக்கை எங்கே இருக்குது? கிறிஸ்துவின் மேலே இல்லை. அதுவும் ஒரு விக்கிரகம் தான். ஆமேன். அந்த நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த காரியத்தெல்லாம் விடலைன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தை கூட தேவன் அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமான மாற்றிடுவார். ஆனால் கிறிஸ்தவனாக இருந்து நம்ம நம்பிக்கை வேறு எதுலையாச்சும் இருந்து அது உலகத்தானவங்களை பார்த்து இவனும் இப்படி பண்ணுறான், ஸோ இவன் தேவனோட ஒரு சக்தி இருக்குது அங்கே அப்படின்ற உணர்வு தேவனுக்கு பிடிக்காத காரியம். உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விக்கிரகமும் எந்த ஒரு தேவனை விட்டு எந்த காரியத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமேன். சின்ன சின்ன காரியத்தின் மேலே சில பேர் நம்பிக்கை வைப்பாங்க. அங்கே போனால் அது நடந்துடும். நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒரு விக்கிரக காரியங்கள் விடாது அவங்கள. ஹல்லேலூயா. அந்த நம்ம நம்பிக்கை தேவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். சங்கீதம் 8:6 வாசித்தோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். சகலத்தையும்னா என்ன? வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தினாரா பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தினமும் நான் காலையில் டீ குடிச்சிட்டு மேலே போய் ப்ரேயர் பண்ணுவேன். அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா பெரிய மாடியாக இருக்கிறதுனால டீ முடிச்சுட்டு டம்ளர் அங்கே வச்சுட்டு எப்போவுமே இந்த முக்குக்கு அந்த முக்குக்கு அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துகிட்டே தான் இருப்பேன் தினமும் காலையில். எதுக்கு சொல்கிறேன்னா, வார்த்தையோட வல்லமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. தினமும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போய் டீ குடிச்சிட்டு டம்ளரை ஓரத்தில் வச்சுட்டு நான் இப்படி ப்ரேயர் பண்ணி இந்த முக்குக்கு போகும்போது ஒரு காக்கா பாருங்கள் நேராக தலைக்கு பக்கத்தில் தட்டுற மாதிரி வந்துட்டு போகுது. திருப்பி அங்கிட்டு போயிட்டு சேச்சு யதார்த்தமாக வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அங்கிட்டு போயிட்டு திருப்பி இங்கிட்டு வரும்போது அங்கிட்டு இருந்து தட்டுது. அடப்பா சாத்தான எழும்பிட்டியா காலையிலே? ஏன் தாட்டை பாருங்கள். ஆவியில் ஜெயிச்சாலுமே பிசாசு நம்மளை தொடுறதுக்காண்டி வரான், நம்ம ஜெபம் பண்ணுறது தடுக்கிறான் அப்படின்ற எண்ணம் எனக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டேன், அது எங்கேருந்து வருதுன்னு முதல்ல பார்த்தேன் பாருங்கள். பக்கத்து வீட்டில் ஒரு 3 தென்னை மரம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நடு மரத்துலேருந்து உட்காருது. அங்கேருந்து என்னவே பார்க்குது. நான் திரும்பினோடனே அட்டாக் பண்ண வருது. ஆனால் என்னை தொடலை. பக்கத்தில் வருது, தலைக்கு பக்கத்தில் வந்துட்டு போகுது.
என்னடா அந்த சாத்தான் தான்டா அப்படின்னு நினச்சிட்டு, இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது பிசாசு நம்மளை ஜெபம் பண்ண விடாமல் தடுக்கிறான்டா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்து அந்த மரத்தில் காக்கா உட்காந்துருந்துச்சு. இயேசுவின் நாமத்தினால பிசாசு உன்னை சபிக்கிறேன், அந்த மரத்தையும் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு ஜெபத்தில் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து அதே மாதிரி ப்ரேயர் பண்ண மாடிக்கு போகிறேன். அந்த 3 மரத்தில் நடு மரத்தை காணோம். என்னடா ஆண்டவரை, கையை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு அற்புதம். நான் அந்த மரத்தை வெட்டினதே நான் முதல்ல பார்க்கல. யதார்த்தமாக என்னடா அந்த காக்கா அப்பயும் வருமே காணாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்குறேன். 3 மரத்தில் நடு மரத்தை காணோம். ஆண்டவரே, நான் யதார்த்தமாக தானே நான் சொன்னேன் இந்த மரத்தை சபிக்கிறேன் அப்படின்ட்டு, அந்த காக்கா உட்கார்றதுனால தான் சொன்னேன் அப்படின்னு. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார் பாருங்க. ஆமென். அப்புறம் தான் அதை கேள்விப்பட்டேன். அந்த கீ வீட்டில் அந்த 3 மரத்துக்கு நடுவில் ஏதோ வாய்க்கால் போதான், அது உடனே சரி பண்ணணும்னு சொல்லி மரத்தை வெட்டுடான்ட்டாரான் வீட்டுக்கார். நீங்கள் பேச ஆரம்பித்தா தேவன் அவர் வேலையை ஆரம்பிச்சிருவார். ஆமென். நீங்கள் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார், நீங்கள் வேணும் அவருக்கு. ஆமென். சில பேர் அந்த ஒரு தாளந்தை பூட்டி வச்ச மாதிரி பூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டா விசுவாசம் இல்லாமல் அப்படியே உட்கார வேண்டியதான். அதையும் பிடிங்க என்ன பண்ணுவார், பக்கத்தில் நல்லா பில்டிங் கட்டி வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுத்துட்டு நீ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருறா அப்படின்றவார். ஸோ அந்த ஒரு தாளந்தை புதைச்சி வச்ச மாதிரி நம்ம விசுவாசத்தையும் நம்ம யாருன்றதையும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற உத்திர ஸ்வீகாரத்தையும் எல்லா ரைட்ஸையும் புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லைன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லை என்றால் ஒன்றையும் ஒரு காரியத்திலையும் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது. அநேகர் வாழ்க்கையில் கிறிஸ்தவமாக இருந்துமே ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, பணம் இல்லை, கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசலை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்ட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. பிழையாமை குறித்து நம்ம பார்ப்போம். பிழையாமை பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி. பிழையாமை குறித்து அனைவருக்கு தெரியும்ல. இந்த வசனத்தை ஒன் டைம் வாசிப்போம். என்னாகமம் 22:10-12 வாசிப்போம். 12 மட்டும் வாசிங்க. அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். பிழையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி என்ற வசனம் 12 வாசிப்போம். அதற்கு தேவன், நீ அவர்களோட போக வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிழையாம் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். ஆமென். இப்போ சபிக்கிறதுக்காண்டி கூப்பிடுறாங்க பிழையாம. ஆமென். யார் கூப்பிட்றா? பாலாக் என்னும் மோவாபின் ராஜா. யாரை கூப்பிட்றாங்க? தேவனுடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்றாங்க. தேவன் என்ன சொல்றாரு? நீ போய் சபிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதை கேட்டுக்கிட்டாரு. சரி ஆண்டவரே, நான் தேவன்கிட்ட போய் கேட்குறாரு ஒரு பிழையாம், நீ போகக்கூடாதுடா, அது என்னுடைய மக்கள், நான் அவனை தொடக்கூடாதுன்றாரு. ஓகே ஆண்டவரேன்ட்டு வந்துடுறாரு பிழையாம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். திரும்பவும் தேவனை அவன் கேட்குறா பாருங்க. சொன்னதை கேட்காம, என்றைக்குமே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அதோட நிப்பாட்டிடணும். திருப்பியும் போய் ஆண்டவரே 2 சீட்டை குலுக்கி போட்டு பார்க்குறேன், நீங்கள் இது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா சரி போ அப்படின்றவார். ஆமென். ஏன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ஒரு ரைட்ஸு கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் நீங்கள் செய்கிற காரியத்தை பாவம் பண்ணும்போது தடுக்க மாட்டார், விட்டுருவார். நீ பண்ணிவிட்டு அதை அடிபட்டு வரும்போது தான் நான் சொன்னேன்னு சொல்லுவார். ஆனால் உன்னை தடுப்பார் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆமென். இப்போ என்ன சொல்கிறாரு? தடவை நீ போகக்கூடாதுடான்ட்டார். 2வது தடவை இப்போ என்ன ஆகுது? என்னாகமம் 29:19 வாசிப்போம். நித்திய சர்வாங்க தகன பலியையும் 22:19 என்னாகமம். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றார். ஆமென். ஆகிலும் இனிமேல் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே தங்கியிருங்கள் என்றான். பாருங்க, பாலாக் ராஜாவை போய் பிழையமா போய் அங்கே தடவை கேட்டாங்க, முடியாதுன்ட்டாரு. திருப்பி என்ன பண்ணுறாரு? அவருக்கு நிறையா ஒரு பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த ராஜாக்கள் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நகை ஏதோ கொடுப்பேன்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே தேவன்கிட்ட கேட்கலாமோ, ஒருவேளை தேவன் தான் அனுப்பிச்சுட்ருப்பாரோ நம்ம ஆசீர்வதிக்கப்பட அப்படின்னு சிந்தனைகள் வந்துச்சு என்னன்னு தெரில. திருப்பி நான் தேவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? பிழையாமல்
இந்த ராத்திரியிலே தங்கியிருங்கள் என்றார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். என்னாகும் 22:20 வாசிப்போம். 20 இரவிலே தேவன் பிழையாம் இடத்தில் வந்து அந்த மனிதர்கள் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஆமென், ஆமென். ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். இரவிலே தேவன் பிழையாம் இடத்தில் வந்து அந்த மனிதன் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும் என்றார். ஆமென். இப்போ யார் சொல்றாரு? தேவன் தான் போக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே ஆண்டவர் போகக்கூடாதுன்றார். அப்பயே நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசிட்டார் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் சரி உன்னோட இஷ்டம் அப்படின்றார். இப்போ என்ன சொல்கிறார்? நீ வேணா போ அப்படின்றாரு. ஆனாலும் நான் சொல்கிற வார்த்தையை தான் பேசணும் அப்படின்றாரு. பாருங்கள், இந்த காரியத்தில் பார்க்கும்போது பிழையாம்ன்றது யாரோட தீர்க்கதரிசிங்க? தேவனுடைய தீர்க்கதரிசி. ஒருவேளை அவர் போய் சபிக்கட்டுமே, சபிச்சாலும் இஸ்ரவேல் யாரோட மக்கள்? இஸ்ரவேலர்கள் யாரோட மக்கள்? தேவனுடைய மக்கள் தான். பிழையாம் யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஸோ இவர் போய் சபிச்சா கூட தேவன் இருக்கார்ல, எதுக்கு சாபமா மாறணும்? இவர் போய் சபிக்கட்டுமே, இவர் தேவனுடைய ஆள் தானே. பிழையாமோ மக்களும் தேவனுடைய மக்கள் தானே. இவர் போய் சபிச்சாதான் என்ன? ஏன்னா வார்த்தையோட வல்லமை, வார்த்தைக்கு அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னா நடக்கும். ஆண்டவர் கனவு பண்றாரு. ஆனால் நீ அந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் பேசும்போது விட மாட்டார். கடைசியில் பிழையாம விடல, சாபம் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு கடவுள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுதையை பேச வச்சு, அவனை போக வச்சு, அவனை கஷ்டப்படுத்தி, தேவதூதரை வச்சு மிரட்டி, எதுக்கு பிழையாம இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவனை போய் ஆசீர்வாதமாக மாற்றணும்னு கேட்குறேன் நான். இவ்வளோ கஷ்டப்படணும், நீ போய் சபிடா, அவன் என் மக்கள் தான், நீ சபிச்சா என்ன, நான் இவங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன்னா வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் தேவன் என்ன சொல்றாரு? நீ போனா கூட நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை தான் நீ பேச வேண்டும். ஆமென். நீங்க பேசுற வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. நீங்க என்ன பேசினாலும், என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க. ஆமென். அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வீட்டில் பிள்ளைகளை கூட தேவையில்லாமல் பேய் நாய் விளங்காமல் போ அப்படிலாம் திட்டக்கூடாது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவன் தான் நீ பெரிய ஆளாக இருக்கான் பாருங்க. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. என்ன பிரதர் வேர்டு வார்த்தைன்றீங்க, அதே பேசிகிட்டு இருக்காங்க எல்லா சபையிலையுமே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் வேணும், வார்த்தை தான் வேணும். வார்த்தை தான் உங்களை பிரித்து எடுக்கும் பாருங்கள். வார்த்தை தான் உங்களை பழக்க வைக்கும். வார்த்தை தான், தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டு பண்ணி வார்த்தையினால நீ போ பழச்சிக்கோ அப்படின்ட்டார். ஸோ இந்த பிள்ளையாம என்ன பண்ணுறா பாருங்க, அப்படியும் கேட்கல. கொஞ்சம் பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்தோடனே, நகைகள்லாம் கொண்டு வந்தோடனே, ஒரு கிஃப்ட்லாம் தரேன்னு சொன்னோடனே லைட்டாக மனசு மாறுது. சரி ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்காரு அப்படின்ட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போனாலும் என்னோடய வார்த்தையில் மட்டும் பேசு அப்படின்றாரு. ஸோ வார்த்தையோட வல்லமை குறித்து நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தேவன் காத்திருக்கலாம் சபிச்சா கூட. நான் தேவனோட தீர்க்கதரிசியாக இருக்கேன், எனக்கு வல்லமை இருக்குது. இப்போ நான் சபிச்சா ஏன்னா தேவனுடைய மக்கள் தானே, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. அது எதுக்கு தேவன் தடுக்கிறாரு? ஏன்னா நமக்கு மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்துருக்கிறார், சொன்னால் நடக்கும்ன்ற ஒரு ஆளுகை. சரியா? அடுத்த வசனத்தை பார்ப்போம். என்னாகவும் 22:21 பார்ப்போம். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட போனான். அவன் போகிறதினால் தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். போதும். பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல், அவனுக்கு ஒரு யோசனை கூட இல்லை பாருங்க. பிழையாமுக்கு ஆண்டர் வேணான்ட்டாரு. திரும்பி போய் கேட்டோன்னே ஆண்டர் என்ன சொல்றாரு? செக் பண்றாரு. அவர் ஆண்டர் என்ன சொல்றாரு? போன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் செக் பண்றாரு, இவன் போறானா நம்ம சொன்னோம் அப்படின்ட்டு பார்க்குறாரு. பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட போனான். கிளம்பிட்டார் நம்ம பிழையாம். அவன் போகிறதினால் தேவனுக்கு மிகுந்த கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார்.
எதுக்கு கர்த்தருக்கு கோபம் வரணும் பாருங்க. அவர் தான் அங்கே போக சொன்னார் அவரை. எது கோபம் வருது, கோபம் அவருக்கு ரொம்ப வருதுன்னா முதலே சொல்லிட்டாரு. அது கேட்காம இவனுக்கு கொஞ்சம் என்னதான் நம்ம பெரிய ஒரு ஹையஸ்ட் பரிசுத்தவான்கள் இப்படி தான் பண்ணுறாங்க பாருங்க. நான் பெரிய பரிசுத்தவானாக இருந்தால் கூட சில நேரம் இப்படி தவறி போயிடுறாங்க. ஆமென். ஒரு பெரிய நான் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட தேவ பக்தி மிகுந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சில பாவிகளை ஒதுக்குவாங்க பாருங்க. அவங்களாம் சில நேரம் இப்படி தான், பிழையாமல் சொல்லலை, சொல்கிறேன். ஆண்டவரோட தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவருக்கு பாருங்க தேவனுடைய பேச்சை கேட்காம போனதுனால ஆண்டவர் கோபம் மூண்டது என்று வாசிக்கிறோம். ஓகே, அடுத்து வாசிப்போம். 23 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். ஆமென். கழுதையை வழியை விட்டு விலகிற்று. கழுதை வழியை விட்டு விலகிற்று. கழுதையை பிழையாம் அடித்தானா பாருங்க. தூதனை கண்டு பிழையாமை சுவரோட நெருக்கிற்று. தூதனை பார்த்தோன்னே கழுதை என்ன பண்ணுது, சுவரை ஒட்டி அவனை போடாமல் ஆக்குறதுக்கு என்னென்னா தேவன் அவன் கண்களை திறக்க பார்க்குறாரு பாருங்க. நம்ம கண்கள், ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேணும். பிழையமோட கண்கள் என்ன பண்ணிருச்சு, தேவ தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட கண்கள் மூடப்பட்டது. நம்ம கண்கள் திறக்கப்பட வேணும். திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேவதூதர் நிற்கிறதையும் பார்க்க முடியுது, தேவன் பேசுகிறதையும் பார்க்க முடியுது. அல்லேலூயா, ஆமென். 28 வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றார். ஆமென். கழுதை பேசுது பாருங்க. ஆமென். உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யும் போது ஆண்டவர் பாருங்க கழுதையை பேச வைக்கிறாரு. சூழ்நிலைகளை மாற்றுறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாகவும் அப்படிதான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும் போது என்ன ஆகும், சாபத்தை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். என்னாகமம் 22:31 வாசிப்போம். அப்பொழுது பிழையாமின் கண்களை திறந்தார். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஆமேன். அப்பொழுது பிழையாமின் கண்களை தேவன் திறந்தான பாருங்க. ஆமேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆளுகை இல்லாட்டினா நம்ம கண்கள் மூடப்படும். ஆளுகை இல்லை அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அறிவு நம்ம மைண்ட் விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ திருப்பி அந்த அறிவு வந்துருச்சுன்னா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறோம். எப்படி புதிதாகும்? நான் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலேஷன்ஷிப். ஆமேன். கிறிஸ்தவம் ஒரு மதம் சார்ந்து உள்ளது கிடையாது, உறவு. தேவனோட கூட உள்ள உறவு தான் கிறிஸ்தவம். ஆமேன். இயேசு பாருங்க, அவ்வளோ மக்கள் நெருக்கி இருந்தப்போ கூட அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நெருக்கி நின்ற போது கூட அவர் அங்கே இல்லை. எங்கே போயிட்டார்? ஜெபம் பண்ண மேலே போயிட்டார். ஆமேன். பிதாவோடு உள்ள அந்த உறவு உங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த உறவுக்குள்ளே இருக்க தான் அந்த ஆளுகை தெரியும், தேவ ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமேன். அந்த ஸோ அந்த மைண்டில் அந்த ஆளுகைன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும் பாருங்க. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்கள் அதிகாரமுள்ள சந்ததியாக மாறிடுவீங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நன்மை கிருபை மட்டும் உங்களை நிச்சயமாக தொடரும். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆமேன். நீங்கள் எல்லாம் தேவனாலே மீட்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ நம்ம கண்கள் திறக்கப்பட்டாதான் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். என்னாகமம் வேணாம், சரி அது வாசிங்க. 23:35 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிழையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். ஆமேன். கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய். ஆமேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பாருங்க. அப்போ வார்த்தைகளில் தான் எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதை போய் சொல்லு. வார்த்தைகள் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இனிமேட்டு நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவோம், சரிங்களா? லூக்கா 10:40 வாசிப்போம். மார்த்தாள் மரியாதை குறித்து வாசித்து முடிப்போம். லூக்கா 10
2:42 வரையும் வாசிங்க. 10 40 41 42 வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் போதுங்க. ஆமென். சும்மா நம்ம அநேக காரியங்களை நம்ம பிரயாசத்தில் மாம்சத்தில் முடிவு பண்ணி, மாம்சத்தில் ப்ளஸ் ஆவியில் முடிவெடுத்தோம்னா வார்த்தையை மட்டும் கேட்போம். ஆமென். தேவனுக்காண்டி தான் செய்கிறாங்க பாருங்கள் மார்த்தாள். தேவனுக்காண்டி தான் அவர் வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தான் ரெடி பண்ணுறாங்க எல்லாம். ஒரு சந்தோஷம், அது நல்லது, தப்பு இல்லையே, அது நல்லது தான். இருந்தாலும் அதை காட்டிலும் மேன்மையானது, அதை காட்டிலும் முக்கியமானது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னங்க? தேவனுடைய பிரசன்னம். ஆமென். எப்பொழுதும் அவர் மத்தியில் ஜெப குறிப்புகளோடு சும்மா போயிட்டு இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் அது வேணும், இது வேணும், இது வேணும். அவருக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்ட்டு. ஆமென். ஜெப குறிப்போடு ஒரு கரெக்டாக ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எப்பொழுதும் அந்த நோக்கத்தோடையே ஏதாச்சும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடையே போகாமல், ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, எத்தனை காரியங்களை அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனை என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் என்னை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே, அப்படின்ற உறவு தேவனுக்குள்ளே இருக்கணுன்றாரு பாருங்க. எவ்வளோ நான் சபையில கூட நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சபை நடக்கும்போது கூட எந்த வேலையும் யாரும் பார்க்கக்கூடாது. எனக்கு அதுதான். அது பிரசங்கம் ஏதாச்சும் பிளானிங்ஸ் இருந்தால் முன்னாடியே ரெடி பண்ணிடணும். சபை நடக்கும்போது தேவ வார்த்தையை பாஸ்டர் பேசும்போது எங்கே இருக்கணும்னா சபைக்குள்ளே தான் இருக்கணும். எந்த ஒரு வேலையும் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது. சாப்பிடாமல் போனால் கூட பரவாயில்ல, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், எங்கேயாச்சும் வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். நான் சொல்கிறேன், இனிமேட்டு சபை நடக்கும்போது செய்தியின் வேலையில் சபை காரியமாக ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சி மட்டும் போங்க. ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு தேவன் வார்த்தையை கேட்குறது தான் முக்கியம். ஆமென். நீ இயேசுக்காண்டி தான் செய்கிறீங்க, அவருக்காண்டி தான் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அது எல்லாம் முக்கியம் கிடையாது, என்னோட பிரசன்னம் தான் உனக்கு முக்கியம். ஆமென். அவருடைய பிரசன்னம் போதும் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க. அவருடைய பிரசன்னம் போதும் உங்கள் சூழ்நிலையை எல்லாம் மாற்ற. ஆமென். ஆவியனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆளுகைக்குள்ளே வந்துடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி.